நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மறைந்த நபர்களின் நினைவாக அமைக்கப்படும் நடுக்கல் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையை அரசு அதிகாரிகள் சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என இரு தரப்பைச் சேர்ந்த பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சார்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லாத வகையில் புறம்போக்கு நிலத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது எங்கள் மயானமாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம். 15 வருஷமாக இந்த சுடுகாட்டை இந்த மயானத்தை ஏரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பசங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. அளந்து நாங்கள் சொந்த காசில் போட்டு செலவு பண்ணாங்க பசங்கள்லாம். இப்போ கவர்மெண்ட் எடுத்து ஒரு அடுத்த பிரிவினருக்கு கல் நடுறதுக்கு விடுறேன்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. நாங்களும் ஃபீஸ் கமிட்டி எல்லாம் போய் பார்த்தோம். கவர்மெண்ட் அதிகாரியிலும் ஒத்து வரல. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் மயானத்துக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கிடக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் மருத்துவமனையில் பிரசவித்த குழந்தையை நள்ளிரவில் பார்க்க அனுமதி அளிக்காத மருத்துவரை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகியான கிஷோர் உள்ளிட்ட 3 போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் குறைந்த விலையில் தங்க கட்டி கொடுப்பதாக கூறி 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் மூலம் விளம்பரம் செய்து ராஜபாளையத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட கருப்பையா, கண்ணன் ஆகியோரை கைது செய்த போலீசார் பணத்துடன் தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 2 விவசாயிகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் உயிரிழந்த விவசாயியின் உறவினர் கைது செய்யப்பட்டார். சொத்து தகராறு காரணமாக கூலிப்படையை வைத்து கொலை செய்த கருப்பசாமியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்டவைகள் இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டங்களாக திகழ்வதாக திமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை அண்டை மாநிலங்களும் பின்பற்றுவதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருந்தகத்தில் மருந்துகளின் இருப்பு கணக்கை தவறுதலாக கூறிய பெண் மருத்துவ பொறுப்பாளரை மாவட்ட ஆட்சியர் கண்டித்த சம்பவம் வைரலாகி வருகிறது. மேலும் மருத்துவமனையின் கழிவறைகளை தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதை கண்டும் மாவட்ட ஆட்சியர் கண்டித்தார். திருவள்ளூர் மாவட்டம் நெமிலி கிராமத்தில் அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த ஒப்பந்ததாரரை மாவட்ட ஆட்சியர் கண்டித்தார். கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலத்தின் பணிகளை மேலும் காலம் தாழ்த்தினால் பிளாக் லிஸ்ட் செய்து விடுவதாகவும் ஒப்பந்ததாரரை எச்சரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பங்கேற்றனர். 200 மீட்டர், 300 மீட்டர் என தொலைதூர இலக்குகளும் 25, 15 என குறுகிய இலக்குகளும் நிர்ணயித்து போட்டிகள் நடைபெற்றன. தென்காசியில் இளஞ்சி கல்வியியல் கல்லூரியில் மாணவிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆடல் பாடலுடன் மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவிற்கு சரக்கு வாகனத்தில் கடத்திய ரேஷன் அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புத்தன்சந்தை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது நிறுத்தாமல் சென்ற சரக்கு வாகனத்தை மடக்கி பிடித்த நிலையில் அதில் இருந்தவர்கள் தப்பியோடியதை அடுத்து வாகனத்தில் இருந்த 7 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட பரசுராமன் ரயிலை இயக்கிய லோகோ பைலட் கற்களை கண்டதும் ரயிலை நிறுத்தி தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடையாத்துப்பட்டியில் 6 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இது குறித்து அதிகாரிகள் முறையான தகவல் அளிக்காததால் மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் முத்துநகர் விரைவு ரயிலில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி சென்ற மதுரையைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர்.
மேலும் அவரிடம் இருந்து 44 மதுபான பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் சரக டிஐஜி அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் வேலூர் சரக அளவில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள், காவல்துறையினரின் பணியிட மாறுதல் உள்ளிட்ட கோப்புகள் குறித்து வேலூர் சரக டிஐஜி தேவராணியிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடியில் வஉசி துறைமுக பொறுப்பு கழகம் மற்றும் அனைத்திந்திய துறைமுக விளையாட்டுக் கழகம் இணைந்து அகில இந்திய அளவிலான கபடி போட்டிகளை நடத்தின. சுங்கத்துறை ஆணையர் தொடங்கி வைத்த இப்போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை, மங்களூர், ஒரிசா, காண்ட்லா உள்ளிட்ட துறைமுக அணிகள் கலந்து கொண்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சுத்துக்குளம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் களத்தில் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்த 8 வீரர்கள் காயமடைந்தனர். டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடிக்கும் மேல் முறைகேட்டை கண்டித்து கோவை டாஸ்மாக் கடையில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாட்டிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இரவு நேரமாகியும் கைதான பாஜகவை சேர்ந்த பெண்களை விடுதலை செய்யவில்லை என கட்சியினர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ஊழல் என பேசி வரும் அண்ணாமலையை விமர்சிக்கும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுகவினர் அரசு டாஸ்மாக் கடைகள் முன்பு ஒட்டியுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்ளும் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டரில் தமிழக அரசு நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபான வகைகள் விற்கப்படுவதில்லை என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே இரவு நேரத்தில் உலா வரும் கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக மலை அடிவார கிராம பகுதிகளில் கரடியின் நடமாட்டம் இருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அதை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்குமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மளிகை கடை நடத்தி வரும் சங்கர் என்பவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவனின் பெற்றோர் பன்ருட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சத்திரப்பாடியில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குமரி மாவட்ட கொள்ளையன் ஸ்டீவன் சுட்டுப் பிடிக்கப்பட்டார். திருட்டு குறித்து விசாரிக்க சென்றபோது இச்சம்பவம் நடைபெற்ற நிலையில் கொள்ளையன் ஸ்டீவன் மீது 25க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே 100 ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரத்தில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் வசிப்பதை சுற்றுப்புற கிராம மக்கள் அதிசயமாக பார்த்து ரசித்து செல்கின்றனர். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக மரத்தில் 1000க்கும் மேற்பட்ட வவ்வால் பறவைகள் இருந்து வரும் நிலையில் பட்டாசு உள்ளிட்ட வான வேடிக்கை வெடிப்பதை கிராம மக்கள் தவிர்த்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள அயன் சிங்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்பை வட்டார கல்வி அலுவலர் மீனாட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் அம்பை வட்டார ஒன்றிய பெருந்தலைவர் பரணி சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற நாடகம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுடன் வெகு விமர்சையாக ஆண்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் முத்து அரங்கத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களில் உள்ள விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் விவசாய இடர்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் மேம்பாலத்திலிருந்து குதித்து தலைக்கவசத்துடன் தற்கொலை செய்ய முயன்ற இளைஞரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பத்திரமாக மீட்டனர். அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போலீசார் தற்கொலைக்கு என்ன காரணம் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.